Hi, hello, welcome back to Saranagal YouTube channel. Guys, guys நம்ம இங்கே எங்கே போகிறோம்னா ஆதார் இகேஒய்சி அப்டேட் பண்ண போகிறோம். டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டரை அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அந்த ப்ராசஸ்ஸு, நான் எப்படி இகேஒய்சி அப்டேட் பண்ணேன் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கிளம்பிட்டோம் காய்ஸ், உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் என்னன்னு சொல்கிறேன். நம்ம வந்து தெருக பார்த்தோம், நம்மளுக்கு வந்து பம்மல் லொக்கேஷனில் தான் இகேஒய்சி அப்டேட் பண்ணோம். அந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். காய்ஸ் நம்ம வந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது எஃபிஓ அப்ரூவல், எஃப்ஓ அப்ரூவல் இருக்கா, ஃபீல்டு ஆஃபீஸர் அப்ரூவல். ஏன்னா இது வரைக்கும் ஆதாரே ஆட் பண்ணலான்றாங்க. அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேஒய்சி பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. அதனால் சேட் ஆஃபீஸுக்கு கிளம்புறோம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ண போனோம். பட்டு கேஒய்சி அப்டேட் பண்ண போனால் அங்கே வந்து ரொம்ப கூட்டம், சண்டை, அடிச்சிக்கிறானுங்க. குழந்தை வச்சுக்கிறான், ஒருத்தன் வந்து கத்துறான், இவன் கத்துறான். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? நான் வேற ஒரு மாதிரி சைடில் பசியில இருக்கேன். நைட்டு வேறு சரியாக தூங்குனீங்களா, அதுவே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. சரி, அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு அடித்து பிடிச்சி எப்படியோ வெயிட் பண்ணி, அப்பா சாமி அக்கா என்னான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலை வந்து கொடுத்துட்டு செக் பண்ண சொன்னேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இது இருக்கு, அது உங்களுக்கு வந்து ஆதாரே ஒன்றும் ஆட் பண்ணாமல் இருக்குது இந்த கேஸ் இதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் ஆட் பண்ணுங்க அப்படிச்சு. நிறைய ஆதார்ன்ற பாருங்க, இது ஆதாரே ஆட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆதார் ஆட் பண்ணணும். அதை நான் ஆட் பண்ணிட்டேன். எஃப்ஓ ஆஃபீஸர் எஃப்ஓ ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து அப்ரூவ் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டிலேருந்தே கேஒய்சி பண்ணிக்கலாம் சொன்னாங்க. அதனால் சரி, இப்போ இந்த எஃப்ஓ ஆஃபீஸர் வந்து எப்போ அப்ரூவ் பண்ணுவாருன்னு தெரில. நான் கேட்டேன், மெயில் வருமா இல்லை மெசேஜ் வருமான்னு கேட்டேன். திருத்தரும் முழிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும் சார், மெயில் இல்லை மெசேஜ் வரும், இல்லை நீங்கள் ஈவினிங் 5 மணிக்காக கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஏஜ் நம்பர் கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் அந்த நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி நான் எடுத்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் அந்த நம்பரே கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் குறை சொல்லணும்னு சொல்ல, ஒரு சில எமர்ஜென்சிக்கெலாம் நான் கேஸுக்கு கால் பண்ணால் ரெஸ்பான்ஸே சரியாக வராது. நீங்கள் அவ்வளோ கூட்டம், சர்வர் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் சர்வர் ஸ்லோவாக இருக்குது. சர்வர் அது ஒரு அப்ளிகேஷனாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட் எண்டு மூமெண்ட்லாம் லாட்ஸ் ஆஃப் இட்டு வரும்போது கண்டிப்பாக எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் போதுமான ரிசோர்ஸ் இல்லாமல், என்னது அப்ராக்சிமேட் ரிசோர்ஸோட அதிகபட்சமான ரிசோர்ஸ் வரும்போது ஹிட்டிங் அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக இது மாதிரி ஏதாச்சும் ஆகும் தான் சரியும். அதை புரிஞ்சுக்கணும் அவங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பொலைட்டாக இருந்துக்கலாம், கொஞ்சம் ரக்கடாகவே இருக்கிறாங்க சுத்தமாக. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். சரி, அப்படி முடிச்சுட்டு சரி நம்ம இதுக்கு வரலான்னு சொல்லிட்டு சரி சொல்லிவிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டே இருந்தாங்க. சிலவங்களாம் 5 வருஷமாக அவங்க ஹஸ்பண்ட் இருந்து மாற்றாமல் இருந்தாங்களாம். நிறைய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரே புலம்பல் செஷனாக தான் காய்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், வந்துடும் அக்கா எவ்வளோ நாளாக அவங்க கேட்டேன். நீங்கள் 5 மணிக்கு ஈவினிங் கால் பண்ணுங்கள், 5 மணிக்கு ஈவினிங் கால் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எதுக்குன்னு தெரில. இந்த பார்ட் 1 வீடியோ தான் இது. இகேஒய்சி முடிகிற வரைக்கும் பார்ட்டாக போடுறேன் காய்ஸ். இப்போ இந்த இகேஒய்சி முடிகிறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இன்னும் ஃபர்தராக என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல் அப்டேட் பண்ணுறேன். பார்ட் 1ல் இன்றைக்கி போயிட்டு வந்து, ஆனால் நேற்றே சரியாக தூங்கலை, போயிட்டு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை செக் பண்ணாங்க. செக் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. எஃப்ஓ ஃபீல்டு ஆஃபீஸரை தான் எஃப்ஓ ஆஃபீஸர் சொல்கிறேன். எஃப்ஓ வந்து அப்ரூவ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபைனலி நம்புகிறேன் இன்னைக்குள்ளே எஃப்ஓ முடிஞ்சிடும். நானே வீட்டிலேருந்து என் ஆதார் கேஒய்சி மூலியமாகவே பண்ணிக்க முடியும்னு நம்புகிறேன். காட் கிரேஸ், எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடியணும். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். சொல்லிகிட்டு இருக்க சமயத்துலேயே ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு காய்ஸ், ஒரே நிமிஷம் இருங்க.
இல்லைங்க, ஆன் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ஈகோவைசி ஃபீல்ட் ஆஃபீஸர் இல்லை கைஸ், அது வந்து இப்போ தான் உங்கள் கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இப்போ தான் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி அவுட்டரில் வீடியோ எடுக்கணும்னு கொஞ்சம் ஆசை. இது சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஏரியா சென்னையில் ஒன்று இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. வேறுங்க, இதுதான் இது வந்து இதெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா அடையாரில் போய் கனெக்ட் ஆகும். இது வந்து எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தரப்பாக்கன்னு ஒரு ஏரியா. இங்கே உட்காந்து ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே பாருங்கள், சுற்றி கித்தி பார்த்துக்கிட்டாலே தெரியும். வாட்டர் பாட்டிலாக இருக்குது. பட் இங்கே எடுக்கணும் வீடியோ ஒன்று எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட அப்டேட்டை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்தராக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்ட் 2ல் பார்க்கலாம். இன்றைக்கி அப்டேட் இவ்வளோ தான் காய்ஸ். இந்த எஃப்ஓ அப்ரூவ் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து இகேவிசி அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்ல தவிர்த்து ஒரு எதுவுமே நடக்காது. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பார்ட் 2ல வாங்க.